பதினெண் சித்தர்கள் போற்றி, குருநாதர் திருவடிகள் போற்றி. இன்றைய பதிவில் நாம் பதிவு செய்ய இருப்பது ஜாதியாவது ஏதடா என்று சொல்லக்கூடிய சிவவாக்கிய சித்தர் அருளிய ஒரு பாடல். சமீப காலத்தில் இந்த ஜாதிகள் மதங்கள் என்ற பேரில் பலவிதமான விஷயங்கள் நடந்துட்டு வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் ஒரு வெப்சைட்டில் ஒரு பிளாக் பார்த்தோம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்தெந்த சித்தர் எந்தெந்த ஜாதியை சேர்ந்தன்னு ஒரு பிளாகே போட்டிருந்தாங்க. அந்த லெவலில் சித்தரையே அந்த ஜாதிகள் விட்டு வைக்கல அந்த மனிதர்கள். இதை பார்த்ததுக்காகவே நான் இந்த பதிவு செய்கிறேன். ஜாதியாவது ஏடா என்று சொல்லக்கூடிய சிவவாக்கியரின் சித்தர் பாடல் கேளுங்கள். ஜாதியாவது ஏதடா ஜலம் திரண்ட நீரல்லோ, பூதவாசல் ஒன்றல்லோ பூதம் ஐந்தும் ஒன்றல்லோ, காதில் வாளி காரை கம்பி பாடக பொன் ஒன்றல்லோ, ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்னை என்ன தன்மையோ. திரும்ப ஒரு டைம் படிக்கிறேன் கேளுங்க. ஜாதியாவது ஏதடா ஜலம் திரண்ட நீரல்லோ, பூதவாசல் ஒன்றல்லோ பூதம் ஐந்தும் ஒன்றல்லோ, காதில் வாளி காரை கம்பி பாடக பொன் ஒன்றல்லோ, ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே. இதில் சொல்லப்பட்டிருக்க சில குறிப்பிட்ட வார்த்தைகள். ஜாதி பேதம் என்பது ஜாதி வேறுபாடு. வாளி காரை கம்பி பாடகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அணிகலன்கள், அதாவது நகைகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய நகைகள். அந்த காலத்தில் இதுக்கான பெயர்கள். இப்போ காதில் கம்பல் மூக்குத்தி தோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் தூய பெயர்கள் வாளை காரி கம்பி பாடகம் என்று சொல்லுவாங்க. இதற்கான அர்த்தம், ஜாதியாவது ஏதடா ஜலம் திரண்ட நீரல்லோ. மனுஷங்களே, ஏரி குளம் ஆறு கிணறு கொட்டை கடல் என்று நம்ம வெவ்வேறு பேர் எவ்வளோ வச்சுக்கிறோம். இருந்தாலும் நீர் ஒன்று தானே, அதுதான் சொல்ல வர்றது ஜலம் திரண்ட நீரல்லோ. பூதவாசல் ஒன்றல்லோ பூதம் ஐந்தும் ஒன்றல்லோ. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று நம்ம பல பேரை வச்சுக்கிறோம். இருந்தாலும் ஐபூதம் என்று அழைக்கும்போது இவை அனைத்தும் ஒன்று தானே. அதாவது பூதம் பஞ்சபூதம் என்ற ஒரு பெயராலே எல்லாமே அடங்கிடுது. அதே போல் காதில் வாளை காரை கம்பி பாடக பொன் ஒன்றல்லோ. நாம் செவில் அணிகின்ற அணிகலன்கள், காதில் அணிவது மூக்கில் அணிவது, இதுக்கு பேர் தான் வாளி காரை கம்பி. இது பெயர் வேறு வேறாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட பொருள் தங்கம், அவ்வளவுதான், ஒரே பொருளில் அடங்குது. இதுபோல் ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே. அதுபோல் அனைத்து ஜாதிகளும் ஒன்று தான். எனவே ஜாதி வேறுபாடு கூறி சண்டைகள் இடாதீங்க, ஜாதி வேறுபாடு பார்க்காதீர்கள். இதுதான் சொல்கிறது. ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ ஒரு சித்தரே சொன்ன பாடல் தான். இந்த சித்தர் இந்த ஜாதியை சேர்ந்தவர். இடைக்காடுன்னு ஒரு சித்தர் இருக்கார். அவர் பார்த்தா இடையர் குலம்னு சொல்கிறாங்க. அகத்தியர் பிரம்ம குலமா. இது ஒருத்தர் பிளாகில் போட்டிருந்தது. சித்தர்களுக்கே விட்டு வைக்காத ஜாதி, இதை சித்தர்களே சொன்னது தான். இந்த பாடல் ஆதாரத்தோடு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஜாதி மதம் என்ற பேரை பயன்படுத்தி சித்தர்களை தயவு செஞ்சு யாரும் பயன்படுத்திக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் ஆதாரத்துடன் உடனுக்குடன் வரும். நன்றி.